Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 kinematics lessonலேருந்து subtraction of vectors and base பண்ண example problem தான் பார்க்க போகிறோம். நம்ம previous வீடியோவில் வந்து addition of vectors பார்த்தோம். Vector அப்படின்னு சொன்னாலே it has both magnitude and direction அப்படி இருக்கிறதுனால not ordinary algebra வச்சு நம்ம vectorsஸை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. So we need to use some concept. என்னென்னா வெக்டர் அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் we need to use வெக்டர் அல்ஜீப்ரா. ஸோ டூ மெத்தட்ஸில் we can subtract the vectors. ஒன்று வந்து we can subtract the two vectors geometrically. நம்ம அதுதான் நம்ம addition of vectorsலையும் பார்த்தோம். ஸோ geometrically. another வந்து analytical method. So first நம்ம பார்க்க போகிறது வந்து geometrical method. Okay, இதுலேயுமே நம்ம ரெண்டு triangular law of addition and parallelogram law of addition methods அப்படின்லாம் பார்த்தோம் addition of vectorsல. இப்போ இந்த இதில் வந்து டூ வெக்டர்ஸை நம்ம எப்படி subtract பண்ணுறது, அதோட ரிசல்டண்ட்டோட மெக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டர்ஸும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் வெக்டர் அண்ட் திஸ் இஸ் அனதர் வெக்டர். ஓகே, இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. இது வந்து ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், திஸ் இஸ் பி வெக்டர். அப்போ இதோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர். அப்போ இது எப்படி எழுதலாம், ரிசல்டன்ட் வெக்டருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இப்போ வந்து வி நீட் டு சப்ராக்ட் த வெக்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பி வெக்டரை அப்படியே 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது நான் அந்த சேம் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணும்போது 180 டிகிரி இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ லைக் திஸ். இப்போது திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டர். நம்ம பேரலாக ஷிஃப்ட் பண்ணால் தான் அந்த வெக்டர் மாறாது. இந்த இடத்துல 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டர். இப்போது இந்த ஆங்கிள் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் இன்க்ளைன் பை ஆங்கிள் தீட்டா. அப்போது இந்த வெக்டர் என்ன, ஏ வெக்டர் அண்ட் மைனஸ் பி வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், இட் இஸ் 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, அப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இதே ப்ளூ கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் along this. Okay, this is the resultant vector. அப்போ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், r vector is equal to a vector minus b vector, or நம்ம இந்த a minus b எப்படி சொல்லலாம்னா a vector plus minus b vector. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், addition of a vector and minus b vector or subtraction of two vectors a vector and b vector, r vector is equal to a vector minus b vector. ஸோ இது இப்படி எழுதினாலும் or a vector plus minus b vector எழுதினாலும் both are one and the same. ஸோ ஒரு வெக்டரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், டூ வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வெக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த எனி ஒன் ஆஃப் த வெக்டர்ஸை நம்ம அப்படியே 180 டிகிரி நம்ம என்ன பண்ணுறோம், we need to shift. 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த வெக்டர் வந்து it becomes the negative vector ஆகிடும். ஸோ சிம்ப்ளி we can add. ஸோ பை ஆடிங் பண்ணும்பொழுது a vector ப்ளஸ் அந்த மைனஸ் ஷிஃப்ட் பண்ண வெக்டர் 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ண வெக்டர் மைனஸ் பி வெக்டர். திஸ் இஸ் கோயிங் டு பி த சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போது இதோட மேக்னிடியூட் அண்ட் தென் உங்களுக்கு ரிசல்டண்ட்டோட டைரக்ஷன் என்ன, இது ரெண்டுமே நம்ம அடிஷன் வெக்டர்ஸில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே இது தான். ஒன்லி திங் இஸ் இந்த சைன் வேரி ஆகுது அண்ட் தென் ஆங்கிள் வேரி ஆகுது, அதை மட்டும் மார்க் பண்ண போகிறோம். இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் ஏ வெக்டர் இஸ் ஆல்ஃபா 1. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் வெக்டர், ஓகே, நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த வெக்டர் ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ஏ வெக்டரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், திஸ் இஸ் ஆல்ஃபா 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we need to find what is alpha 2, that is the resultant vector a வெக்டரோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அதை கண்டுபிடிக்க போகிறோம். and then we are going to find the magnitude of the resultant which is மாடுலஸ் சிம்பிள் போட்டுட்டு within
A vector and B vector இருக்குல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்ணி அதோட மேக்னிடியூட் என்ன, இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி we have derived the formula. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆங்கிளோட வேரியேஷன் மட்டும் பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணனா we can easily find the magnitude and direction of the two vectors. Okay. So already the magnitude of the resultant வந்து within the modulus A vector plus B vector நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். which is இது வந்து it is nothing but the resultant vector R vector. A square plus B square plus 2AB cos theta. இதுதான் addition of vectors. இப்போ we need to find the difference between the two vectors. So within the modulus symbol mod or norm, A vector minus B vector is equal to A square, the magnitude மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணுறோம், plus B square plus 2AB, okay, within the square root cos theta. Thetaங்கிறது என்னது, the angle made between A vector and B vector. நம்ம we need to find the difference between the two vectors. அப்போ என்ன பார்க்கணும், இந்த A vectorம் இந்த minus B vectorம் மேக் பண்ணக்கூடிய angle என்ன, it is 180 minus theta. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ we get cos 180 minus theta. Okay, this is minus theta. What is cos 180 minus theta? Which is nothing but minus cos theta. So substitute பண்ணனா we get within the square root A square plus B square minus 2AB cos theta. This is the magnitude of the resultant vector. Okay ma? So இது எப்படி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the resultant vector வந்து it makes the angle alpha 2 with A vector. இப்போ what is alpha 2 கண்டுபிடிக்கணும், அதுக்கு we need to consider this one. ஓகே, நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போது tan alpha நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலா என்ன, tan alpha addition of vectorsல யூஸ் பண்ணோம் இல்லையா, tan alpha is equal to B sin theta divided by A plus B cos theta. This is for addition of vectors. இப்போ நம்ம subtraction of vectorsக்கு இந்த angle மட்டும் நம்ம change பண்ணுறோம். So here instead of alpha we need to find alpha 2 is equal to B sin angle வந்து என்னது, it is 180 minus theta divided by A plus B cos 180 minus theta. Okay, நம்ம முன்னாடி பார்த்தோம் cos 180 minus theta is minus cos theta, sin 180 minus theta is sin theta simply. So tan alpha 2 is equal to B sin theta divided by A minus B cos theta. So what is alpha 2? Alpha 2 is nothing but tan inverse of B sin theta divided by A minus B cos theta. So நமக்கு A and B மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா தெரிஞ்சாலே நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் ரெண்டுத்துக்குரிய போத் மெக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் A வெக்டர் அண்ட் B வெக்டரோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.1 மாதிரி அங்கே அடிஷன் பண்ணோம், இந்த இடத்துல we are going to find the difference, that is subtraction. That makes the angle 60 degree with each other. Find the magnitude of the difference vectors A vector and B vector and its direction with respect to A vector. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 vectors A and B. இப்போ 2 vectors கொடுத்துருக்காங்க. This is A vector, 5 units கொடுத்துருக்காங்க. This is 5 units and this is B vector, 7 units. Okay, this is minus B vector. Okay, A and B vector மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், A vector and minus B vector 180 minus 60 வந்து 120 டிகிரி. இந்த இடத்துல we know the formula, difference between two vectors குரிய ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். டைரக்ட்லி we are going to substitute the value of theta alone. ஓகே, இந்த தீட்டா ஆங்கிளை தான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நாட் 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா அந்த 180 மைனஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான டெரிவேஷன் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் we will find the magnitude of the resultant vector. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, A vector minus B vector within the modular symbol is equal to
a square என்ன 5 square plus b square என்ன 7 square minus 2 into 5 into 7 cos 60 degree. Okay, cos 60 வந்து half. நம்ம substitute பண்ணிக்கலாம். Here 25 plus 49 minus 7 5s are 35 வரும் இல்லையா? So 35, 2 into 35 into half, the whole square root. இந்த 2 cancel out ஆயிடும். So here நம்ம 25 plus 49 minus 35 பண்ணும்போது we get square root of 39 units. This is the magnitude of the resultant vector. இப்போ இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், ரிசல்டன்ட் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் with respect to a vector என்னன்னு பார்க்க போகிறோம், which is tan alpha 2 is equal to, நமக்கு ஃபார்முலா தெரியும், b sin theta divided by a minus b cos theta தெரியும். ஓகே, நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b வந்து 7 sin 60 degree divided by 5 minus 7 cos 60 degree. Okay, so what is sin 60 degree? It is nothing but root 3 by 2. So 7 root 3 by 2 divided by 5 minus 7 by 2. இப்போ இந்த இடத்துல 7 by 2ல அந்த half நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ என்ன வரும், மேலே வந்து உங்களுக்கு 7 root 3 by 2 இருந்தது. ஸோ 7 root 3 divided by 2 half காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும், 5 into 2 minus 7 வரும். கரெக்டா? இந்த 2 கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 7 root 3 divided by 10 minus 7 which is nothing but உங்களுக்கு 3 வரும். ஓகே, ஸோ 7 root 3 divided by 3 வரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த வேல்யூ இட் கம்ஸ் அரவுண்ட் 4.041 வருது. ஸோ உங்கள் புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்கறதுனால நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ த வேல்யூ ஆஃப் tan alpha 2 is 4.041. ஸோ இதை வந்து நம்ம tan இன்வர்ஸ் பண்ணும்போது alpha is equal to tan inverse of 4.041. ஓகே, ஸோ இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 76 degree. ஸோ த ஆங்கிள் மேட் பை த ரிசல்டன்ட் வெக்டர், ரிசல்டன்ட் வெக்டருங்கும்போது here this is the resultant vector. இது வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து here this angle alpha 2 is equal to 76 degree. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching this video. Keep supporting Shankar's physics tutorials.